கணேசா வண்டி காத்தடிக்குது. டேய் முருகா அதை அடிச்சு விடு. கணேசா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. டேய் பள்ளி அதை ஒட்டி விடு. அண்ணே ஆன் பேர் பண்ட் எடுக்கணுண்ணே. ஆண் பாரு பெண்டா நான் எடுக்கிறேன். ஹேண்ட்பேக் பெண்ட் எடுக்கணும் மட்டும் அவரே போறாரு. இது ஒரு வியாதிடா. எங்க ஹேண்ட்பேக் பெண்ட் இருந்தாலும் அண்ணன் காலை விரிச்சுக்கிட்டு போயிடுவாரா. பெண்ட் எடுத்தது மாதிரி ஆச்சு, சொஞ்சு விட்ட மாதிரி ஆச்சு. ஏத்தாச்சி முட்டை உடைச்சதுக்கு இந்த பழம் பழப்பறியா இங்க மட்டவனுக்கு தாண்டா தெரியும் வழி. வாடா மாப்ள. மாப்ள 10 சைக்கிள் வாடகைக்கு வேணும்டா. எதுக்குடா மாப்ள? இந்த கூத்தலூர்காரனுங்க பேண்ட கட்டுறதுக்காக போயிட்டு இருக்கோம். பைக்ல போலாம்ல? பைக்ல போனா பெட்ரோல் இல்லாம நின்னுட்டாலோ ரிப்பேர் ஆயிட்டாலோ தூக்கிட்டு வர முடியுமா? இதே சைக்கிள்ல தள்ளி தூக்கிட்டு வந்துடலாம்ல? கரெக்டான ஐடியா மாப்ள. என் சைக்கிள ஃபுல்லா எடுத்துட்டா வாடகையே வேணா. ஏய் இங்க இருந்து பிரிஞ்சு போய் 4 மூலையில இருந்து தாக்கணும். டா மந்தையில உட்கார்ந்து சீட் விளையாடிட்டு இருக்காயிடோ. சீட்டாடி விளையாடி சீட். இன்னைக்கு ஒரு சீட்ட கிளிக்கிறே. எங்க ஊரு கர்ணியா தலையில தூக்கி பிடிச்சு கழட்டடா. நோக்கல கேட்கற மச்சான். பாண்டியத்துக்காரங்க நம்ம ஊர்காரங்க துணியா ஊக்குறாங்க, எல்லாரும் ஓடியாங்க. டேய் எல்லாம் எஸ்கேப் ஆகிடா. மாப்ள டேய் எப்படி சைக்கிள் ரான் விட்டு போயடா. அவசரத்துக்கு தலையில தூக்கி வச்சிட்டு வந்துடலாம் சொன்னேன். ஏய் ஊரை சுத்தி ரவுண்ட் கட்டுங்கப்பா, யாரையும் வெளிய விட்டுறாங்க. இப்படி ஊரை சுத்தி காட்டியடா. ஒரு டொரினோ குடிச்சாத்தே தாவ தீரு. எப்படியும் சைக்கிள் எடுக்க அவங்க இங்க வந்துதான் ஆகணும். எல்லாரும் அப்படி அப்படியே உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. அப்பா சைக்கிள் கடை வச்சு கொடுத்தாரு. மயனி அதை காலி விடிட்ட. உன் சைக்கிள் சேஃப்டி பண்ணு அவ்வளவுதானே? சொல்லு மாப்ள. சரி மாப்ள. இப்ப பாரு என்ன நடக்குது. வேலைல வைக்க போறப்ப தீ பிடிச்சி எரியுது. மார்க்கெல்லாம் குறங்கடா ஓடுங்கப்பா. அப்பா சூப்பர் ஐடியாடா. ஓடியா சைக்கிள் தூக்குவோம். ஆடியா வரதுக்காரனா கொட்டா. டேய் வேமா நீங்க. டேய் ஆன் பார் பெண்ட். என்னடா வேணும்? எடுக்கணும். அதத்தே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. நான் ஒண்ணு எடுக்கணும்டா. எங்க ஊர்கார பேண்ட் அவுத்தது கூட தப்பு இல்லடா. ஆனா எங்க ஊரு சைக்கிள் அசிங்கப்படுத்திட்டடா. செல்வத்தை கூட்டிட்டு போய் நம்ம சமயபுரம் லேஅவுட்லாம் கொஞ்சம் காமிச்சிடுறா. சரிண்ணே. குமார் ஏர்போர்ட் போற 4 பார்ட் ரீசேல் வந்திருக்கு. ஒரு மலேசியா பாட்டி பார்க்க வந்திருக்காங்க. டேய் அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள பார்க்க விட்டுறாத, கலச்சு விட்டுருவாங்க. ஏர்போர்ட் பக்கத்துல பிளாட்டா? திருச்சி ஏர்போர்ட்டை பெருசு பண்றதுக்காக பக்கத்துல இருக்கிற லேண்ட்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கிறதா படிச்சேனே. அதெல்லாம் நடக்காதடா. நாங்க 4 ரியல் எஸ்டேட் பார்ட்டிங்க சேர்ந்து ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கோம்ல. மாப்ள அன்னைக்கு பஸ்ல பார்த்தேன்னு சொன்னால ஒயிட்லகா இந்த காலேஜ்ல தான் படிக்குது போல. அவதான் ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டான்ல. பிச்சை போடுறது கூட அதே மாதிரி இருக்குடா. பிச்சை எடுக்கிறவன் வேணா விதவிதமா இருக்கலாம், ஆனா பிச்சை போடுறதெல்லாம் ஒரே மாதிரி தான்டா இருக்கும். பிச்சை போடுறதுல ஒரு விதம் இருக்கு, புரியாது? டேய் மாப்ள மச்சான் ஆபீஸ் தானே பாத்துக்கிற சொன்னாரு. இங்க இருந்து என்ன பண்ற? ஆபீஸ தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னா கேனப்பையன் நினைச்சியா? இங்க இருந்து எப்படி ஆபீஸ பாப்ப? ஆபீஸ் உள்ள இந்த 10 ஆபீஸ் தெரியுமா? தெரியாது. இங்க இருந்து பாரு ஆபீஸ் எப்படி முழுசா நல்லா தெரியுதுன்னு. இது உனக்கு தேவையா? இது தேவையா? தேவையா? விமலி எங்க? அவளுக்கு தான் மெசேஜ் பண்றேன். ഏയ് രാധിക ചട്ടൊന്നും നോക്കാതെ ആ പുള്ളി എതിരിൽ നിൽക്കേ. നീത്ത് വന്നാനേ. നീ എതുക്ക് രാധികയില്ലെന്ന് കള്ളം പറഞ്ഞു? சின்ன வயசுல கணக்கு வாத்தியார கல்லால் அடிச்சவன் ரவுடி பையன். நான் தான் ராதிகான்னு சொன்னா பின்னாலேயே சுத்தி தொல்லை பண்ணுவான். ஹாய் ராதிகா. എന്താ അത്? அப்பவே ഞാൻ പറഞ്ഞില്ലേ നീ രാധിക தான். ഈ റോഡിൽ നിന്ന് തിരിച്ച് പറഞ്ഞാൽ யாராவது பார்த்தா എന്തിനെ വിചാരിക്കും? ഈ റോഡിൽ നിന്നാ திருச்சின்னு நான் சொல்ல மாட்டேன், ஈரோடுன்னு தான் சொல்லுவேன். ஏய் தமாஷா ஒன்றும் പറയ வேண்டாம். இப்போ എന്താ காரியம்? உன் சொந்த ஊரு சிவகங்கையில மதகுப்பட்டி தானே? എന്താ പട്ടിന്ന് ചൊല്ലുന്ന? പട്ടിന്ന് சொன்னா நாயின்னு அர்த்தமாവും. நாய் பேயெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ராதிகான்னு மட்டும் எனக்கு தெரியும். ஹலோ, என் பேர் கோபிகா, ஸ்தலம் பாலக்காடான. என்ன நீங்க ஆட்டோகிராஃப் ஹீரோயின் பேர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க கூட யாரையாவது அவாய்ட் பண்ணோம்னா மம்முட்டி, மோகன்லால், சுரேஷ் கோபின்னு சொல்லுவோம். நீங்க என்னடான்னா கோபிகா மேனன், தீபிகா படுகோனன், மாலிவுட்ல இருந்து பாலிவுட் வரைக்கும் எழுதுறீங்க. நீ அப்பவும் இதே மாதிரி கோபுர போட்டு தான் வச்சிருந்த, இப்பவும் அதே கோபுர போட்டு தான் வச்சிருக்க. ஏய்
பொட்டுல 2 ஷேப் தான், ஒன்னு கோபுரம் இன்னொன்னு வட்டம். அதுல ஒண்ணு தான் வைக்க முடியும். குருவாயூர் கோயில நின்னுக்கிட்டு சட்டை போடாதவெல்லாம் ஏன் புருஷன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அட இப்போ நம்ம ஊர் தமிழ் ரொம்ப நல்லா பேசுறியே. அதே சீக்கிரமா பஸ் கிளம்ப போகுது. ராதிகா ஹே காலங்காத்தால ஏய் பாத்து எங்கயா இருக்க? ஆயா வெளிய. டேய் சாமிநாதா அண்ணா இங்க வரா அண்ணா. என்ன தைரியம் தான் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் கொடுப்ப? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் ஊரை விட்டு ஓடி போயிருவேனா? இந்த காலேஜ் பிரின்சிபலே என்ன எதிர்த்து பேச மாட்டாரு. நீ ஒரு தமிழ் வாத்தி, நீ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? ஐயோ அவர் ஒண்ணும் பண்ணிடாத. நீ இவன் பொண்டாட்டினா ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. நீ என்ன பெரிய ஸ்பையா? போலீஸ் மாமாவளை பாக்குறியா? அப்ப நீ என்ன மாமாவா? எங்க சொல்லு, நான் ஒரு மாமா. ஏய் வேணாம் பிட்டு சார் விடுப்பா. இந்த ஆள் என்ன கம்பி என்ன வச்சிட்டா சார். நீங்க போங்க சார். எங்க நீ சொல்லு, நான் ஒரு மாமா. சொல்ல மாட்டல? அப்ப ஒண்ணு பண்ணு, இங்க இருக்க அத்தனை பேர் முன்னாலேயே நான் ஒரு மாமான அந்த போர்டுல போய் எழுது. போயா போ. அவருக்காக போயாண்ணா. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறப்பா. வேண்டாம்டா, எழுதாதீங்கண்ணா. நான் சொல்றதை கேளுங்கண்ணா. எங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டியேடா. எங்க மானவே போச்சு. ஐயோ நீ ஒரு பொறுக்கின்னு எழுதிருக்கா? ஏய்! ஒரு கிலோ எழுதுறேன். போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாமா? நம்மளால தான் அவனை ஒன்றும் செய்ய முடியல. அடிக்கிறவனை தடுக்க சொல்றீங்களா? நீ இங்க இருந்து போயிருப்பா. அவங்க திரும்பி வந்தா உன்னை சும்மா விட மாட்டாங்க. வெட்டுறா அவனை. வீரபாண்டியன் டேடே நில்டா. அப்பாவா? வீரபாண்டியன் பையனா இவன்? என்ன உனக்கு தப்பு நடந்து போச்சுன்னு தெரியாம தப்பு நடந்து போச்சுன்னு. அன்புராஜ், நீ எதுக்கு ஆட்களோட வந்திருக்க? என்ன பிரச்சனை? இந்த லூசு பையன் தான் தேவையில்லாம உங்க பிள்ளைகிட்ட பிரச்சனை பண்ணிட்டான். என்ன வேற மாட்டி விட்டானே. என்ன விளையாட்டு விளையாடினாலும் எதிரில் நிக்கிறவன் யார் என்னன்னு பார்த்து விளையாடணும். இனிமே என் பையன் கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண வெட்டி காவிரி ஆத்திலே புதைச்சிட்டு போயிடுவேன். இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணே, தம்பி பக்கத்துல இனி ஒரு பையன் வரமாட்டானே, அதுக்கு நான் பொறுப்புனே. நீங்க கிளம்புங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். அண்ணே என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஏதோ பணக்கார வீட்டு புள்ள நீங்க. கடைசில பார்த்தா வீரபாண்டியன் மௌன கொஞ்சம் மிஸ் ஆயிதுன்னு வச்சுக்கோங்க. எங்க ஆளுங்க தலை மட்டும் இல்ல, என் தலையும் சேர்த்து பிடிக்கி வீசி அடிச்சிருப்பானுங்க. நல்லா இருப்பியா? இனிமேல இந்த பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வந்து விட்டுறாதீங்க. ஆமா. 57வது செல்லு. நான் நினைச்சதெல்லாம் தப்பா இருக்கு. அவன் இவ்வளவு கோவக்காரனா?
எப்படி முரட்டுத்தனமா சண்டை போடுறான். அவன் குடும்பமே இப்படிதான் தெரியாம டென்ஷன் ஆகாத. தப்பான முடிவு எடுத்துட்டேன். லூசு மாதிரி பேசாத. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு மறைச்சிட போறேன். ஏய், எதையும் சொல்ல போறது இல்ல. எல்லாமே ஒரு கனவு மாதிரி ஆயிருச்சு. யார் கிளைய வெட்டி போட்டது தெரியலையே தம்பி. எடுத்து ஓரமா போடுங்க. சொல்லுங்கண்ணே. நம்ம வீட்டுக்கு சர்ச் வாரண்டோட சிவகங்கை டிஎஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஒரு டீம் வருது. எல்லாம் அந்த பையன் ராஜலிங்கத்தோட வேலையா தான் இருக்கும். பதவியை கையில வச்சுட்டு பழி வாங்க பாக்குறான். இது வெட்டின மாதிரி இல்ல, முறிஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா செல்வம். செல்வம் அங்க பாரு. வா மாடிக்கு போய் பார்க்கலாம். நேற்று ராத்திரி யாரோ நம்ம வீட்டுக்கு ஏறி குச்சி வந்துட்டு போயிருக்காங்க. வந்தவன் எதையும் எடுத்துட்டு போல, அதனால கண்டிப்பா எதையும் வச்சுட்டு போயிருப்பான். எல்லா இடத்தையும் தேட எப்படியும் ஒரு 1/2 மணி நேரமா தான் ஆகும். அதுக்குள்ள போலீஸ் வந்துடும். நீங்க வீட்டை வெளியே பூட்டிட்டு ரைஸ் மில் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்கப்பா. கிளவி என்ன வீடு பூட்டி இருக்கு? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, ஐயா ரைஸ் மில் போயிருக்காங்க. வர சொல்றேன். தலானி பாத்தியா? பாத்தியா? உள்ள பாத்தியா? இல்லையே. என்ன சார் ஒரு டீமா வந்திருக்கீங்க? அந்த பச்சை கலர் தலானி பாரு. டேய் மாப்ள, என் வீட்டுல கல்யாணம் ஓட்டா யாரையா சொன்னது? அத சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சர்ச் வாரண்ட் இருக்கு. இது ஏதோ தப்பான பணம்டா. பாருங்க சார். சார் வாங்கயா. நீ மேல போ. அந்த பீரா சொல்றேன். பாருங்க. யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி தலகாணியே முறைச்சு பாக்குறீங்க. டேய் ஏங்க பச்சை தலகாணிங்க ஒண்ணுத்தையும் காணும். யோ எப்படியா இத்தனை பேர் உள்ள வந்தானுங்க? என்னாச்சு? வீடு முழுக்க தேடிட்டேன், எங்கேயும் இல்ல. அவனை அரெஸ்ட் ஆவது பண்ணியா? காரணம் இல்லாம எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? ஏதாவது ஒரு எருமை காரணத்தை சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணு. அவனை அடிச்சு ஆகணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. மிஸ்டர் வீரபாண்டி, கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க. எதுக்கு? உங்க வீட்ல வந்து சர்ச் பண்ணதுல எதுவும் கிடைக்கலன்னு வந்து எழுதி கொடுத்துட்டு போங்க. வணக்கம் டிஎஸ்பி சார். என்ன புதுசா ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு போக சொல்றீங்க? எதுக்கு வரணும்? நியாயமா நீங்க தான் நாங்க தேடி வந்த பொருள் எதுவுமே கிடைக்கலன்னு 2 சாட்சியோட எழுதி கொடுத்துட்டு சாரி சொல்லிட்டு போனோம். அதான் ரூல். இவர் அரெஸ்ட் பண்ணாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். தப்பு டிஎஸ்பி சார். இவரை அரெஸ்ட் பண்ணாதான் நீங்க இங்க இருந்து வெளியே போக முடியாது. எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன். அரெஸ்ட் பண்ணிடுவேன் அரெஸ்ட் பண்ற மூட்லயே இருக்கீங்களே. என்ன யாராவது சொல்லி அமிச்சாங்களா? சார் எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்க. ஆஃப் பண்ணுங்கடா, ஆஃப் பண்ணுங்கடா. அவங்க மட்டும் வீடியோ எடுக்கல, நல்லா பாருங்க. 1/2 மணி நேரமா நீங்க வந்தது, பேசினது, வீட்டுக்குள்ள போனது, வீட்டுக்கு வெளியே வந்து வீட்டுல ஒண்ணும் இல்லைன்னு சொன்னது, அதையும் மீறி கம்பல் பண்ணி எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னது எல்லாமே இதை ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோ நான் சிஎம் செல்லுக்கு ஃபார்வர்ட் பண்ணேன்னு வச்சுக்கங்க, உங்க வேலை போயிடுச்சுன்னு உங்க செல்லுக்கு மெசேஜ் வரும். எப்படி வசதி? உங்க செல்லு தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். வேலை முடிஞ்சதா? ஊர்க்கார பயல்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. இங்க நடந்ததெல்லாம் வீடியோ வேற எடுத்துட்டானுங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. 61 பாத்து போங்க டிஎஸ்பி சார். பாசத்துல பசங்க கையில கத்திய வச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு போறாங்க. நமக்கு பயந்து போய் சொல்றாயா? உடுங்க அவனை. இல்லைங்க சார், எந்த சாட்சியும் இல்லாம எந்த தடயமும் இல்லாம கதை உடைச்சு திருடுற பக்கா கில்லாடி சார் இவரு. எருமை எருமை ஒரு திருட்டு பையல புகழ்ந்து திருட்டு இருக்க தொழில மாச்சாரி சார். வீரபாண்டி மையா மாலையோட வந்துட்டு இருக்கா. நான் பாத்துக்கிறேன். என்ன வேணும்? மந்திரியை பார்த்து மாலை போடணும். அண்ணெல்லாம் பார்க்க முடியாது, அவர் பிஸியா இருக்காரு. கிளம்பு கிளம்பு. யோ அங்க பாரியா அண்ணே. சாதாரண எம்எல்ஏ வந்து நீங்க இப்போ மந்திரியா இருக்கீங்க. அதான் ஊர் சார்பா உங்களுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஓட்டு கேட்கும் போது ஒரு வீடா ஏறி இறங்குறீங்க. ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் எங்களை ரோட்ல நிக்க வைக்கிறீங்க. அவனை மேல அனுப்பு. டேய் துப்பாக்கி வச்சிருக்கல? இருக்கு. அவன் ஏதாவது பேசுவான், எதுக்கும் வீடியோ எடுத்துக்கிறேன். எடு எடு. சரி வாங்கடா. வணக்கண்ணே, கை தடுங்கப்பா. என்ன மந்திரி சார், முகம் இருளடிச்ச மாதிரி இருக்கமா இருக்கு. நினைச்சது ஏதோ நடக்காத மாதிரி ஒரு டென்ஷன் தெரியுது. மந்திரினா மக்களின் நாட்டையும் காப்பாத்துற டென்ஷன் இருந்துட்டு தான் இருக்கும். என்னடா சம்பந்தமா இல்லாம கை தட்டுறாங்க? மக்கள் கை தட்டிட்டாங்க. அப்ப நான் கிளம்புறேன் சார். டிஎஸ்பி சார், உங்க செல்லுல கேமரா ஆனா இருக்கு, ஆஃப் பண்ணீங்க சார். பேட்டரி லோ ஆயிரும். வரேன் சார். எருமை எருமை ஒரு கழுது ஓப்பனா வீடியோ எடுத்து உன்னால கண்டுபிடிக்க முடியல. நீ ஒளிச்சு வச்சு எடுக்கிறது அவன் கண்டுபிடிச்சான். இல்ல அது ரெக்கமெண்டேஷன் வேலைக்கு சொல்ல இப்படிதான். ஐயா போன் வந்திருக்கு. என்னடா உங்க போன்ல வராம அடுத்தவன் போன்ல வரானேன்னு பாக்குறீங்களா?
டேய் சில முக்கியமான விஷயங்களை பேசும்போது உங்க லைன்ல வந்து அதுவே நாளைக்கு விட்னஸ் ஆயிடக்கூடாதுல்ல. எங்க வீட்டுக்குள்ள எங்க அப்பா கூட செருப்பு காலோட உள்ள வந்தது. போலீஸ்காரன் எங்களை பூட்ஸ் காலோட பூஜை ரூம் வரைக்கும் வர வச்சுட்டல. என்ன பண்ணுவ இப்போ? என் வீட்டுக்குள்ள நீ வச்சியே 4 லட்சம் ரூபாய் கள்ள பணம். அது இப்ப பத்திரமா உன் வீட்டுக்குள்ள தான் இருக்கு. டேய் 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 ஏன்டா சம்பந்தம் இல்லாம கை தட்டுறாங்கன்னு கேட்டல. பணத்தை வச்சாச்சுன்னு சிக்னல் கொடுக்கதான். நீயே விட்டது போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் போர்டு. நான் விட்டது ஆன்டி கரப்ஷன் சிபிஐ, சென்ட்ரல் போர்டு. டஃப் சிலபஸ், கேள்வி எல்லாம் கொஞ்சம் பிரில்லியண்டா இருக்கும். டேய் பேசிக்கிட்டே போற. 2 டிபார்ட்மெண்ட் மதுரையில இருந்து கிளம்பி 1/2 மணி நேரம் ஆச்சு. முடிஞ்சா தேடி எடுத்துக்க. டேய் 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 வீட்டுக்குள்ள கடை நோட்டு கட்டுங்கடா. டேய் எல்லாரும் தடுங்க. ஒரு இடம் விடாத மேல போய் என்ன மந்திரி, இந்நேரத்துக்கு உன் வீடு முனிசிபாலிட்டி கக்கூஸ் மாதிரி கேவலமா இருக்குமே. ஒரு சின்ன திருத்தம். நான் வச்சது வீட்டுக்கு உள்ள இல்ல, வெளியே நிக்கிற உன்னோட வெள்ளை கார்ல. வெளியில காருக்குள்ள இருக்க வாங்கடா. பாருங்க பாருங்க டேய். மேல மேல போடி. கீழ கீழ தேடுடா டேய். வண்டி கீழ ஒண்ணு தெரியலனே. கீழ போய் தேடுற எருமை உள்ள இருப்ப முடியலனே. டேய் வண்டிய போட்டுடா. அவனேடா. டேய் காசு எங்க இருக்குன்னு சொல்லுடா. சொல்லட்டுமா? உன்ன மாதிரி கேடு கெட்ட சில பேர் பொண்டாடி தெரியாம வச்சிருப்பீங்களே, அதுல இருக்கு. ஏய் ஹலோ. டேய் பொண்டாடி தெரியாம என்னடா வச்சிருப்போம்? சிகரெட்னே. ஐயே அம்மா. பாட்டில் வெப்பாட்டினே. செட்டப். அண்ணே செட்டப்னா ஸ்டெப்னி. வண்டியோட ஸ்டெப்னினே. டேய் இந்த ஸ்டெப்னிக்குள்ள இருக்க பாரு. பாரு பாரு. ஜீப் போறடா ஜீப் போறடா. தூக்கு தூக்கு. ஜீப் போறடா தூக்கு. ஓடு ஓடு. ஒண்ணல. அம்மா. வணக்கம் ஐயா. சிவகங்கை நகராட்சியில இருந்து வரோம். மந்திரி வீட்டுல கொசு தொல்லை அதிகமாயிருச்சுன்னு போன் வந்துச்சு. அதான் ஜெய் உடனே அனுப்பி விட்டாரு. எங்கேயா அடிக்கணும்? ஒரு 1000 கொசு என் வண்டியை பிச்சு போட்டு கவுத்துட்டு உடனே அதுக்குள்ள ஓடி போச்சு. அங்க போய் என்ன விளையாடுறீங்க? பிச்சு போடுவா. போங்கடா. என்ன மந்திரி, நான் போன் பண்ணது சிபிஐக்கோ ஆன்டி கரப்ஷனுக்கோ இல்ல, முனிசிபாலிட்டிக்கு. அவங்க கொண்டு வந்த மருந்தை எந்த பாவமும் அறியாத பூச்சிகளுக்கு அடிக்கிறத விட்டுட்டு எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு இருக்க நீ குடிச்சிட்டு சாவு. 63வது செல்லு. சின்ன பையன் 1 மணி நேரத்துல என்ன கிறுக்க நாக்கிட்டான். இந்தயா காப்பி. முருகேசா முருகேசா. ஐயா என்னங்க அஜய். இந்த காப்பில ஏதோ கலந்துருக்கு. நான் 2 மூணு குடிச்சிட்டேன். பாசப்படாத. ஐயா அம்மா கிட்ட சொல்லாத, தாங்க மாட்டேன். பாத்து. டேய் வீட்ல யாரும் எந்த பொருளையும் சாப்பிட வேணாம்னு சொல்லு. எனக்கு படபடன்னு வருது. இந்த காப்பியை டாக்டர்கிட்ட கொடுத்து என்ன கலந்துருக்குன்னு செக் பண்ணிட சொல்லு. டாக்டர் டாக்டர் எங்க ஐயாவுக்கு ஐயோ தம்பி, என்ன நடந்துச்சு தெரியலையா? பயப்படாதயா, எனக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ள வந்து இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. புதுசா யாரா வீட்டுக்கு வந்தது? அப்படி யாரும் புதுசா வீட்டுக்கு வரல. ஐயா காலையில துணி எடுக்க மாரிமுத்து வந்தேன், திருப்பி மீன்கார வந்தேன். மீன் சுத்தம் பண்ணதே வீட்டுக்குள்ள வந்தோம். என்ன போய் சந்தேகப்படுறீங்களா? எங்கிட்டு போனாலும் ஒரு மடக்கு தண்ணிய கூட தொண்டை குழிக்குள்ள வச்சு யோசனை பண்ணிதே முழுங்குவீங்க. நம்ம வீட்டு தண்ணியை குடிக்கிறதுக்கு நான் யோசிச்சு குடிச்சா அது தப்பாயிரதா தங்கா? செல்வம் கொஞ்சம் உள்ள வாயா பேசணும். காலையில் எல்லார பற்றியும் அவங்கள்ட்ட சொன்னேன். ராதிகாமாவும் வந்துட்டு போச்சு, அதை மட்டும் அவங்கள்ட்ட சொல்லலை. நான் அப்பாவை காப்பி விடும்போது அது மட்டும்தான் அடுப்படிக்கு வந்துச்சு. என்ன சொல்ற? அத்தை எங்க இருக்காங்க பாட்டி? அத்தை கொல்லப்புறத்தில் கண்டுபிடி தண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, எத்தனை வருஷமா நீங்க இந்த வீட்டுல வேலை பாக்குறீங்க? நான் இந்த வீட்டில் வேலை ஆக்குற விஷயமே நீ சொல்லித்தான் தாயி எனக்கு ஞாபகம் வருது. சரி, நான் அத்தையை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கொல்லப்புறம் போன பொண்ணு அம்மாவையும் பார்க்கல, முன்வாசலுக்கு வரமுல்ல, அப்படியே போயிடுச்சு. ஏய், யார பத்தி என்ன பேசுற? அதை விட்டுட்டு போன செருப்பு கூட முன்வாசல் தான் கிடக்கு. நீ போய் அறியா. தம்பி, ஒரு சின்ன தகவல். ஏதோ ஒரு பொண்ணு தான் ஃபோன் பண்ணி ஐயா ட்ரெயினில் போன விஷயத்த சொல்லிச்சுன்னு பேசிக்கிறாங்க. எதுக்கும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க.
போட்டு வந்த செருப்பை விட்டு போகிற அளவுக்கு அப்படின்னு அவசரம். எங்கள் வீட்டு சமையல் கட்டுக்குள்ள நுழைஞ்சது அந்த வயசான கிழவியோட மனசை கஷ்டப்படுத்துறதுக்கா இல்லை எங்கள் அப்பா குடிச்ச காப்பியில் விஷத்தை போடுறதுக்கா? சொல்றேன். நான் சொல்றேன், உங்க அப்பனை கொலை பண்ணதாண்டா அவன் வீட்டுக்குள்ள வந்தா. நான் தான் அனுப்பி வச்சேன். போய் தானே சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைல்ல. டேய், உங்க அப்பனுக்கு விஷம் போட்டதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னா என் மகனை உன் அப்பன் நடு ரோட்ல வச்சு வெட்டி கொலை பண்ணானே. அன்னையில இருந்து அந்த ஆளை கொல்லணும்னு வெறியோட இருந்தேன். ஆனா அந்த ஆளோட அதிகாரமும் அந்தஸ்தும் என்ன நெருங்க விடல. ஒரு நாள் நீ என் பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த அன்னைக்கு முடிவு பண்ண, அந்த ஆளுகிட்ட நெருங்கணும்னா ஒரே வழி இதுதான். பொட்ட பிள்ளையா இருந்ததால கையில விஷத்தை கொடுத்து அனுப்புனேன். அது ஆம்பளை பிள்ளையா இருந்ததா அருவாளை கொடுத்து அனுப்பியிருப்பேன். அப்பா ஞாபகம் வரக்கூடாதுன்னு என் பொண்ண 11 வருஷமா நான் பிரிச்சிருக்கேன். உண்மையிலே எங்கள் அப்பா கொலை பண்ணியிருப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவரை பழி வாங்குறதுக்கு நீ எந்த காரணத்தை வேணா சொல்லி எங்கள் வீட்டுக்குள்ள நுழைச்சிருக்கலாம். போய் என் காதல் தானே கிடைச்சது. உசுரோட என்ன வச்சு சமாதி கட்டல. நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உன் புருஷன் சாவுக்கு நான் காரணம் இல்லைம்மா. உன் புருஷன் ஆசைப்பட்டு எலெக்ஷன் நினைக்கலாமா? நம்ம ஜாதிக்காரன் ஓட்ட பிரிக்கிறதுக்காக ஆளுங்கட்சிக்காரங்கிட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நிக்கிறிய, கேவலமா இல்ல? நான் பணம் வாங்கினதா யார் சொன்னது? டேய், உண்மையை மறைக்கிறதுக்காக சலம்பாத. மரியாதையை நாமினேஷன் வாபஸ் வாங்கிடு, இல்ல கழுத்துல தலை இருக்காது. சரி, நீ மாணிக்க வேலை கொன்று நம்மளையா? அப்பத்தாண்டா பழி வீரபாண்டி மேல விழு போட்டு மாறி விடு. நான் இந்த கொலையை பண்ணல, இந்த ஊரே நம்பிச்சேன். நீங்க ஏன் நம்பல? என் பையன் உன் பொண்ணை விரும்புறான்னு தெரிஞ்சதும் உடனே உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு தெரிஞ்சுதான் வந்து அவன் சொன்னான். அதனாலதான் எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைச்சிட்டேன். யாரோ சொன்னதை நம்பிக்கிட்டு இந்த பொம்பளை புள்ள மனசுல விஷத்தை விதைச்சு அவளை இப்படி தலைவலியே வச்சுட்டீங்களே. ஒரு இடத்துல போய் வாழ வேண்டிய பொண்ணு, அதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீ எனக்கு மட்டும் துரோகம் பண்ணலடி. எங்கள் அப்பா அம்மா தங்கச்சி நீ எல்லாரும் உன் மேலே வச்சிருந்த பாசத்துக்கும் சேர்த்து துரோகம் பண்ணிட்டேன். உடம்ப வித்து பொழைக்கிறவ கூட பொய்யா ஒருத்தனை காதலி நக்காரி துப்பிட்டு போயிடுவான். பாத்தியா பாத்தியா என்ன வார்த்தை உள்ளுக்குள்ள முள்ள வச்சு எதுக்கு நீ சிரிச்ச? உசுரோட இருக்கக்கூடாது. வா வீட்டுக்கு போகலாம். அப்பா கூப்பிட்டு சொன்னாங்க, வா வீட்டுக்கு போகலாம். என்ன எப்போ தப்பா முடிவு எடுத்துக்கிட்டு ஏன்டி என்ன சாவடிக்கிட்டேன்? இல்லாம என்ன வாழ முடியாது. உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும், உடனே வாங்கினேன். எங்க தனியா போற? ஒண்ணு இல்ல தம்பி, மாணிக்கம் வர சொன்னா. கூட யாராவது கூட்டு போங்க. யாராவது கூட்டி போலாம்னா பயப்படுறான். நான் தனியாவே போறேன். இல்ல முருகேசா ஐயா, அண்ணன் கூட போ. சரி, 2 அருவாள் தொண்டில போட்டுக்க. குடு. நீ மறைஞ்சு உட்காந்துக்கலாம். முன்னாடி விலாஸ் பெரியசாமிட்ட விசாரிச்சேன். அந்த டிரைவர் அனுப்புறது முருகன் டிராவல்ஸ் கோவிந்தராஜ். அவனுக்கு வீரபாண்டி ஏகப்பட்ட லிங்க் ஆம்னே. எருமகளா டேய், என்னடா அந்த டிரைவர் போட போறக்கானே? டீசல் போட போனவன் நம்ம பிளான போட்டு கொடுத்துற போறான். பிடிடா அண்ணே, புரியடா புரியடா. ஏய், வளச்சு வாங்கடா. சம்பளம் வாங்குறது தலைவர்கிட்ட, வேலை பார்க்கறது வீரபாண்டிகிட்டயா? ஐயோ, குருசாமி என்ன அடிச்சிட்டாங்க. என்ன சொல்ற? குருசாமி என்ன கொன்னுட்டாங்க. நான் இறங்கி 2 பேரையாவது வெட்டியிருப்பையா.
எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தகவல் சொல்றதுக்கு ஆள் இல்லாம போயிருமேன்னு தான் சும்மா இருந்துட்டேயா. கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்களா, ஃபோன் போட்டால் போலீஸ் வராதான், பதவியில் இருக்குங்கிற திமிரு. சரி, நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க. அவங்க வீட்டுக்கு போய் பொஞ்சாதி பிள்ளைய பாதுகாத்துக்கிட்டு பத்திரமா இருங்க. எங்க எல்லாத்தையும் வீட்டுல போய் படுக்க சொல்லிட்டு நீங்க தனியா நின்று சமாளிக்கலாம்னு பாக்குறீங்களா? உங்களை இங்க தனியா விட்டுட்டு நாங்களே இங்க பொண்டாட்டி மடியில தலை வச்சு தூங்குவோம் நினைச்சீங்களா? இத்தனை வருஷமா எங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். உங்க வீட்டுக்குள்ள பூந்து ஒருத்தன் உங்க மேல கை வைக்கிறானா அது நாங்க அத்தனை பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் நடக்கு. செல்வம், குருசாமி வீட்டுக்கு போலீஸ் என்கொயரிக்கு வந்திருக்காங்க. வேற உள்ள வந்தாலும் சரியா வெட்டி வீசா போட மாட்டோம். வாங்கய்யா. தம்பி ரெட்ட அருவாளை வச்சிட்டு இருக்கோம். எவன் வந்தாலும் மட்டும் உங்க வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல உங்க தெருவுக்குள்ள கூட எந்த நாயும் வர விட மாட்டேயா. அண்ணா, ராமேஸ்வரம் ஆளுங்க சரியா 10:30 மணிக்கு பாண்டியாபுரம் அவுட்டருக்கு வந்து நமக்கு ஃபோன் பண்ண வைங்க. நாம ஓகே சொன்னதும் உள்ள இறங்கிடுவாங்க. அந்த வீரபாண்டி செத்துட்டா பாண்டியாபுரத்துக்காரங்க நம்மள தேடி தான் வருவாங்க. நான் சிவகங்கை கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கிறேன். நீங்க கல்யாண மண்டபத்துல இருந்துகிட்டு வேலை முடிஞ்சோன்னு வாங்க. எல்லாரும் சேர்ந்து சென்னைக்கு போயிடலாம். என்ன? சரி சரி, நீங்களாம் புறப்படுங்க. சரிங்கய்யா. ஊர்க்காரங்க நம்ம மேலே இருக்கிற பாசத்தில் வெறி பிடிச்ச மாதிரி இருக்காங்க. யார் வந்தாலும் வெட்டி வீசிடுவாங்க. ஆனால் நடக்க போகிற சண்டையில் பாதிப்பு நம்ம ஆளுங்களுக்கும் இருக்கும்ல. காசுக்காக வெட்டவர் அவனுங்க செத்து அவனுக்கு பொண்டாட்டி கூட ஆட மாட்டாங்க. ஆனால் மாயன் பொண்டாட்டிக்கும் செல்வராஜ் சித்தப்பா குடும்பத்துக்கும் யாருப்பா பதில் சொல்கிறது? என்னையா பண்றது? அரசாங்கமும் சட்டமும் அவங்க கையில் இருக்கு. எதிர்த்து அடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. ஒரு வழி இருக்குப்பா. வரப்போகிற 50 பேரை தடுக்கிறதுக்கு ஒரு 3 பேரை போட்டாப்பா. புரியலையே. அந்த ராஜலிங்கம் அவன் கூட இருக்கிற 2 பேர் அவனுங்களை காலி பண்ணா எல்லாம் ஆஃப். நாங்கள் 4 பேர் போதும்பா. கல்யாணம் ஆகாத மொட்டை பசங்க. ஒருவேளை நாங்கள் செத்துட்டா கூட யாருக்கும் அவஸ்தை கிடையாது. ஆனால் கண்டிப்பாக சாகிறதுக்கு முன்னாடி அந்த 3 பேரையும் காலி பண்ணிடுவோம்ப்பா. இல்லைப்பா, அது சரிப்பட்டு வராது. பயப்படாதீங்கப்பா, எனக்கு எதுவும் ஆகாது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் திருச்சி மாயா ஹோட்டலில் என் பேரில் ரூம் எடுத்து தங்கிட்டான். கரெக்டாக 10:30 மணிக்குள்ளே ராஜலிங்கத்தை காலி பண்ணிட்டு நான் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிடுவேன். அவனும் அதே டைமில் ரூமை காலி பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவான். ராத்திரி 1 மணிக்கு கிளம்புற மலேசியா ஃப்ளைட்டில் நான் ஏறிடுவேன். 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சு நான் திரும்பி வந்துக்கிறேன். போலீஸ் ரெக்கார்ட்ஸில் எந்த வகையிலும் என் பேர் இருக்காது. நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எனக்கு பாஸ்போர்ட் இருக்க சொன்னீங்க. அப்போ அது யூஸ் ஆகல. ஆனால் இப்போ அதான் என்னை எல்லா பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற போதும். ஏமா அழுகிற? எதுக்கு அழுகிற? 25 வருஷமா அப்பா கையில் அருவாள் எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் நீ அழுகல. இப்போ எதுக்கு அழுகிற? புள்ளங்கிற பாசமா? உனக்கு புள்ள வேணா நீ சாமி கிட்ட வேண்டிக்க. அதை விட்டு தேவையில்லாம அழுது என்னை கோழி ஆக்கிறாத. அழாதம்மா, நீ அழுதா என்னால தாங்க முடியாது. ஐயா, உனக்கு ஒன்னாச்சுன்னா எங்க யாருக்கும் கவலை இல்லையா? நாங்கெல்லாம் என்ன கல்லா மரம் ஐயா. உன்னைய நம்பி வந்திருக்காளே இந்த புள்ள, அவளுக்கு நான் என்னையா பதில் சொல்லுவேன்? ஐயோ ஐயோ, சொல்லியா. சொல்லு, நான் இப்ப என்ன பண்ணணும்? இத்தனை நாள் ஒவ்வொரு அருவாளுக்கு பின்னாலையும் வெறும் ரத்தம் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்குன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் காத்துக்கிட்டு இருப்பேன், சாமி முன்னால உட்காந்து காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க தானேப்பா சொல்லுவீங்க, கோவக்காரன் அருவாள் எடுத்தாதான் தப்பு, காவக்காரன் எடுத்தா தப்பு இல்லைன்னு. நான் கோவத்தில் போலப்பா, நம்மளை காப்பாற்றிக்க தான் போறேன்.